ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் காலிஃப்ளவர் அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான பொரியலுங்க. இது சாம்பார் சாதம், அப்படி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் சப்பாத்தி ரோட்டிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், காலிஃப்ளவர் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டு வச்சிடணும். உப்பு தண்ணியில் போட்டோன்னா அதில் இருக்க ஏதாவது சின்ன சின்ன புழு அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட அந்த தண்ணியில் வந்துடும். நம்ம இந்த மேலோட்டமாக அந்த காலிஃப்ளவரெல்லாம் எடுத்துடலாம். இப்போது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க நான். உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுட்டோம், காலிஃப்ளவரும் நல்லா உப்பு தண்ணியில் ஊற போட்டோம். இது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடணும். இப்போ நம்ம பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணுங்கள். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இதில் கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு வெடிக்காமல் ஜீரகம் போடாதீங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா இது பொன்னிறமாக நல்லா இந்த மாதிரி கடுகெல்லாம் நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணணும், கருவேப்பிலை போட்டுக்கணும். நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஒரு 3லேருந்து 5 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடிச்சிட்டு போட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு இதில் போட்டுருங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னால நம்ம உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா இது நல்லா வதங்கிடும். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவர் இதில் போடணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும், நம்ம பொரியலுக்கு சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் எல்லா விஷயத்தில் நம்ம சேர்த்தோன்னா அது ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் மாதிரி யூஸ் ஆகும் நம்மளுக்கு. அதனால் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் எல்லாத்திலும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, பொடிசாக நறுக்குன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா துண்டாக வெட்டிட்டு இதில் போட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு இதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு பாதி வெந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவரும் இதில் போட்டுட்டுங்க. போட்டதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம இதில் மஞ்சத்தூள் போட்டாச்சு இல்லையா? இப்போ நம்ம ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நம்ம போட்ட காலிஃப்ளவர், அப்புறம் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம உப்பு போட்டோன்னா நம்ம போட்ட காயெல்லாம் ஃபுல்லாக வெந்துடும். நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டோன்னா காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கணும். இந்த காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் இது சூப்பராக வெந்துடும். இப்போ இந்த காலிஃப்ளவரும் வெந்துருச்சு. நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா குழஞ்சி வந்துச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது போட்டுக்கலாம் ஒரு 2 ஸ்பூன். இல்லைன்னா 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் காரம் இப்படி கூட போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை பெப்பர், அந்த மிளகுத்தூள் இருக்கும் இல்லையா, அது போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கனால செப்பரேட்டாக எதுவும் போடலைங்க. குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள்னால எல்லாம் இதில் சேர்த்துட்டேனால நான் எதுவும் எக்ஸ்ட்ராவாக போடலை. காரமும் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழம்பு மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் இந்த எண்ணெயில். அப்போது நம்ம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதே மாதிரி சப்பாத்தி, புல்கா, ரோட்டி, அப்புறம் காலையில் நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு அது கூட தொட்டுக்க இது கொடுத்தோன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.